ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் போது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். ஸோ பொருட்களை பொறுத்த வரைக்கும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், கோதுமை இப்படின்ட்டு நிறைய பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பொருட்கள் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பொருட்கள் அவங்க ஃப்ரீயாவே நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ ரேஷன் கடை பொருட்கள் வாங்கும்போது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட பொருட்களை வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்ம கவர்மெண்ட் சார்பில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்களை அப்பப்போ கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு கிடைக்கிற நிறைய நிவாரணமே பார்த்துக்கிட்டோம்னா அந்த ரேஷன் கார்டு மூலமாக தாங்க கிடைக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வெள்ளம் பாதிப்பு எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கான நிதி தொகையுமே இந்த ரேஷன் கடை மூலமாட்டு கிடைக்குது. பொங்கல் பரிசு தொகையுமே கூட இப்போ நம்ம இந்த ரேஷன் கார்டு மூலமாக தாங்க ரேஷன் கடையில் போயிட்டு வாங்கணும் இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு சார்பில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு சிறப்பான செய்தியை வெளியிட்டு இருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாட்டு நிறைய குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சர்க்கரை மானிய திட்டத்தை நீட்டிக்க போறதாட்டு நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாட்டு ரேஷன் அட்டைதாரர்கள் சர்க்கரையை மானிய விலையில பெறலாம் அப்படிங்கிற தகவலை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சில அட்டைதாரர்களுக்கு தாங்க பொருந்தும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அந்தியோதயா அன்ன யோஜனா ஸ்கீம் மூலமாட்டு 1.89 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலமாட்டு வழங்குற மானிய சர்க்கரை திட்டம் இன்னும் 2 வருஷத்துக்கு நீட்டிக்க போறதாட்டு நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா இந்த சலுகை மார்ச் 31, 2026 வருஷம் வரைக்கும் அவங்க நீட்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பிடிஎஸ் அல்லது ரேஷன் கடை மூலமாட்டு விநியோகிக்கக்கூடிய இந்த சர்க்கரை மானிய திட்டத்தை 2 ஆண்டுக்கு நீட்டிச்சிருக்கிறதாட்டு நம்ம பிரதமர் மோடி தலைமையிலான கவர்மெண்ட் அதுக்கு ஒப்புதலும் அளிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாட்டு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒப்புதல் மூலமாட்டி குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் கடை மூலமாட்டு மாசம் 1 கிலோ சர்க்கரை கண்டிப்பா மானிய விலையில கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோம்னா 1 கிலோ சர்க்கரைக்கு ரூபாய் 18.50 மானியமாட்டு அவங்க கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமை அவங்க நீட்டிச்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1.89 கோடி ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால குறைஞ்ச விலையில சர்க்கரை இனிமேல் கொடுக்க போறோம் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஸ்கீம் மூலமாட்டு நம்மளோட கவர்மெண்ட் ஃப்ரீ ஆட்டு ரேஷன் பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ல அவங்களுக்கு வாங்குற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தாது, மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பாரத் தால், பாரத் ஆட்டா அப்படிங்கிற பொருட்களையுமே நம்ம கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்ப வரைக்கும் வரல. கூடிய சீக்கிரம் இந்த திட்டத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கற மாதிரியான அமைப்பை அவங்க விரிவுபடுத்த போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்ற போதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்டோட இந்த மாதிரியான புதிய முறைகள் மக்களுக்கு ரொம்பவே வசதியா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.